இந்த மக்கள் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை புதிதாக தேர்வு செய்தார்கள். இருந்து பாருங்கள், அந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த தையிட்டு விகாரையை மீட்டெடுப்பார்கள். இலக்கு பார்த்து அம்பை விட்டிருக்கிறார் நதீஸுக்கு தம்பி உசாந்தன் அவர்கள். 13வது எங்களுக்கு தாருங்கள் என்று மண்டியிட்டு பிச்சை எடுக்கக்கூடிய நிலையிலே எங்களுடைய தமிழினத்தினுடைய அரசியல் விடுதலை இருக்கிறது என்று சொன்னால் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா படிப்பு 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 டியூஷன் டியூஷன் டியூஷன். ஆனால் வீட்டை படிக்கிறதோ பிள்ளை என்றால் வீட்டை படிக்கிறேன். கங்கை கொண்ட தமிழன், கடாரம் வென்ற தமிழன், கப்பலோட்டிய தமிழன், சங்கத் தமிழன் என்று காசிக்கு போனால் பிள்ளை என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஊசி போட்டாலும் பிள்ளை இல்லை என்று ஏங்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஈழத்தமிழினம் வாழ்கிறது என்று சொன்னால், அன்றைக்கெல்லாம் தாத்தா இருந்தார், பாட்டி அங்காள இருந்தார், இன்றைய கட்டிப்பிடிச்ச நிக்கணும். ஏன் தனக்கு கட்டிப்பிடிக்க ஒரு ஆள் இல்லை என்ற கவலை. கனிமூனுக்கு எத்தனை பேர் போவோம்? 2 பேர். 2 பேர் தான் போவோம். அண்டை ஒரு கல்யாணம் நடந்து 7 பேர் போயிடும். 7 சோடிகளா இல்ல 7 பேர். அதுல 2 பேர் மாப்பிள்ளை 9, அது சரி. 3 பேர் கமராக்காரன், 2 பேர் லைட்டு பிடிக்கிறாங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று கூறிய பாரதிதாசனுடைய அடியொற்றி என்றும் இளமை குன்றாமல் வாழும் எங்கள் தமிழ் அன்னையினுடைய பாதகமலங்களை பணிந்து கொண்டு இந்த உலகப் பந்திலே உருண்டு கொண்டிருக்கிற இக்காலப்பகுதியிலே என்றும் சோடை போகாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஐபிசி தொலைக்காட்சியினுடைய நேயப்பெருந்தைகளை உங்கள் அனைவருக்கும் எமது பொங்கல் தின வாழ்த்துக்களையும் இந்நேர வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்து போன காலங்களிலே நாங்கள் பல தலைப்புகளோடு உங்களோடு உறவாடி இருந்தோம். இன்றைக்கும் நாங்கள் ஒரு அருமையான தலைப்போடு உங்களோடு சில சிந்தனை கிளறல்களை ஏற்படுத்தலாம் என்று இப்பட்டிமன்றத்தினூடாக கலந்து கொண்டிருக்கிறோம். உலகிலே பல வகையான இனங்கள் தோன்றி மறைந்து நின்று நிலைத்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த தமிழினம் என்று சொல்லப்படுகிற இனம் வரலாற்று காலங்களில் ஆங்காங்கே நிலைத்து நின்று நகர்ந்து வீழ்ந்து எழுந்து நடைபோட்டு கொண்டிருக்கிறது. கங்கை கொண்ட தமிழன், கடாரம் வென்ற தமிழன், கப்பலோட்டிய தமிழன், சங்கத் தமிழன் என்று பல தமிழர்கள் வாழ்ந்துவிட்டு போன இந்த வரலாற்று பாதையிலே இவர்கள் எல்லோருக்கும் சிகரம் வைத்தால் போல் இன்று வரை நின்று நிலைத்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்லினம், பேரினம் இந்த ஈழத்தமிழினம். இந்த ஈழத்தமிழினத்தினுடைய நிலை இன்றைக்கு உலகிலே பேசுபொருளாக பலருடைய வாழ்விலே பலவிதமான சஞ்சலங்களோடும் பிரச்சனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இனமாக கடந்த காலங்களிலே கணிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் இன்றைக்கு இந்த இனம் எப்படி இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி இந்த இளைஞர்களிடையே எழுந்திருக்கிறது. இந்த தமிழருடைய வாழ்வியல் எப்படி இருக்கிறது, அந்த வாழ்க்கை போக்கு எவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் ஒரு கேள்வி இருக்கிறது. ஆக இவர்கள் ஒரு அருமையான தலைப்பை எடுத்திருக்கிறார்கள். இந்த ஈழத்தமிழினம் தன் வாழ்வை கொண்டாடி மகிழ்கிறதா, இல்லை சலித்து போய் அந்த வாழ்விலே திண்டாடி கழிகிறதா, அந்த வாழ்வு திண்டாடி கழிகிறதா, கழிந்து போகிறதா, ஏனோ தானோ என்று வாழ்க்கையை கழிந்து கொண்டிருக்கிறார்களா, இல்லை மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று ஒரு கேள்வி எழுகிறது. உண்மையிலேயே இந்த தமிழினம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஒரு காலத்திலே மிகவும் அடக்குமுறைகளுக்குள்ளே அகப்பட்டு நொந்து நொறுங்குண்டு போய் எழ முடியாத நிலையிலே இருந்த இந்த தமிழினம் இன்றைக்கு மெல்ல நிமிர்ந்து நிற்கிறது. நிமிர்ந்து நிற்கின்ற இந்த காலப்பகுதியிலே அதனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது? மகிழ்ச்சியாக இருக்கிறதா? சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? இல்லை ஏனோ தானோ வாழ்ந்துவிட்டு போவோம் என்று அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிறார்களா என்கின்ற தொனிப்பொருளிலே இன்றைய பட்டிமன்றம் அமைய இருக்கிறது. அவ்வகையிலே ஈழத்தமிழர் தம் வாழ்வை கொண்டாடி மகிழ்கிறார்கள் என்கின்ற அணியினுடைய தலைவராக தம்பி உசாந்தன் அவர்கள், அவரோடு சோகினி கிருபாகரன் அவர்கள், அவரோடு தம்பி சஜீவன் அவர்கள், செந்தமிழாதன், இப்படி இணைந்திருக்கிறார்கள்.
இல்லை தமிழன் தன்னுடைய வாழ்விலே இந்த தமிழினம் ஏனோ தானோ என்று திண்டாடி இந்த வாழ்க்கையை கழிந்தால் போதும், இந்த வாழ்க்கை போனால் போதும் என்று நொந்து போய் இருக்கிறார்கள் என்கின்ற அணியினுடைய தலைவராக தம்பி நதீஸ் அவர்கள், அவரோடு சேர்ந்து தங்கச்சி டிலோஜினி மோசஸ் அவர்கள், அவர்களுக்கு பக்கத்திலே தம்பி ஜீவானந்தன் அவர்கள் இருக்கிறார். அவ்வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த தமிழினத்தினுடைய நிலைப்பாடுகளை நான் கதைத்து கொண்டு போவதை விட இவர்கள் கதைப்பதில் தான் உண்மையிலேயே ஒரு பொருள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு தமிழினம் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து அல்லது இந்த வாழ்க்கையிலே நொந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த வாழ்க்கை கழிந்து போனால் போதுமடா சாமி என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அணியினுடைய தலைவர் தம்பி நதீஸ் அவர்களை தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்குமாறு நான் அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை இருகரம் பற்றியவனாக இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவராக விற்றிருக்கின்ற பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, என் சக பேச்சாளர்களே, உலகமெங்கும் பறந்து வாழுகின்ற ஐபிசி தொலைக்காட்சியினுடைய நேய பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழர் திருநாளாம் தைத்திருநாளோடு கூடிய இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஈழத்தமிழர்கள் தம் வாழ்வை கொண்டாடி மகிழ்கிறார்களா இல்லை என்று சொன்னால் திண்டாடி கழிக்கிறார்களா என்பதுதான் இந்த மன்று இப்போது ஆய்ந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம். அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்வை திண்டாடி தினம் திண்டாடி கழித்து கொண்டு அடுத்த நாள் ஏதாவது புதிதாக செய்ய முடியுமா என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நகர்த்தி செல்லுகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கும் அது திண்டாட்டமாகத்தான் போய்கொண்டிருக்கிறதை அன்றி கொண்டாட்டமாக இருப்பதற்கு வாய்ப்பு எதுவும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. நடுவர்களே, அன்றைக்கெல்லாம் சொன்னார்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே எங்களுடைய வாழ்க்கை என்பது, எங்களுடைய மகிழ்ச்சி என்பது எதுவென்று சொன்னால், நாங்கள் பொருளாதாரத்திலே நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், அரசியலிலே விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், எங்களுடைய சுய ஒழுக்கத்திலே நாங்கள் மேம்பட்டவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த மகிழ்ச்சி என்பது எங்களுக்குள் நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அரசியலிலே நாங்கள் அகதிகளாகவும் எதிரிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டிலே தமிழன் உலகத்தினுடைய பல்வேறுபட்ட நாடுகளிலே வாழ்கின்ற, ஆனால் தமிழனுக்கென்று ஒரு நாடு இந்த இடத்தில், இந்த உலக அரங்கிலே வரைபடத்திலே இருப்பது கிடையாது. இன்றைக்கு நாங்கள் அனாதைகளாகவும் ஏதிலிகளாகவும் சொந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய வடுக்கள், எங்களுடைய ஏக்கங்கள் எப்போது தீருகிறதோ, அரசியல் ரீதியாக நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இனமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திலே இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகக்கூடிய நிலையிலே தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறக்க முடியாத உண்மை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் எங்களுடைய விடுதலை என்பது, அரசியல் விடுதலை என்பது 50க்கு 50 என்கின்ற கோஷத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய இனம். அதன் பிற்பாடு சமஷ்டி என்கின்ற கொள்கையோடும் நாங்கள் போராடி இருந்தோம். அதன் பின் தனிநாடு என்று நாங்கள் உரிமை எடுத்து ஆயுதம் எடுத்து போராடி இருந்தோம். இப்போது நாங்கள் 13வது எங்களுக்கு தாருங்கள் என்று மண்டியிட்டு பிச்சை எடுக்கக்கூடிய நிலையிலே எங்களுடைய தமிழினத்தினுடைய அரசியல் விடுதலை இருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வியல் இன்றைக்கும் திண்டாட்டமாகத்தான் கழிந்து போகிறது என்று அது கொண்டாட்டமாக நாங்கள் பார்க்க முடியாது என்பதை இந்த மன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொருளாதாரத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது, ஒரு காலத்திலே பொருளாதாரத்திலே, சுய பொருளாதாரத்திலே, தன்னிறைவு பொருளாதாரத்திலே மேம்பட்டிருந்திருக்கக்கூடிய இனம் இன்றைக்கு அந்நியருடைய வருகையின் பிற்பாடு எங்களுடைய பொருளாதார ரீதியில் நாங்கள் உடைக்கப்பட்டு எங்களுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு தரிசு நிலங்களாக போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு விவசாயத்தை விட்டுவிட்டு வெளிநாட்டு நிறுவனங்களினுடைய முகவர்களாக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த உழைப்பினை நம்பி எங்களுடைய வாழ்க்கை கடந்து போகிறதை அன்றி கொண்டாட்டமாக நாங்கள் உணவுக்கு கையேந்துகின்ற நாட்டிலே உணவுக்கு கையேந்துகின்ற நிலையிலே இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு அரிசியினுடைய பருப்பினுடைய விலை இன்றைக்கு கைமீறி போகின்ற அளவிற்கு இன்றைக்கு எங்களுடைய உற்பத்திகள் எல்லாம் குறைந்திருக்கிறது என்று சொன்னார் எங்களுடைய வாழ்வியல் இன்றைக்கு கொண்டாட்டம் என்பதிலும் விட திண்டாட்டமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக வருகின்ற நடுவர்களே, குழலினிது யாழினிது என்போர் தம்மக்கள் மழலைச் சொல் கேளாதோர் என்று அன்றைக்கு பாடியிருக்கக்கூடிய அந்த வரிகளுக்கு ஏற்ப அன்றைக்கு 16 பிள்ளைகளை பெற்றிருந்தார். அன்றைக்கு எங்களுடைய முன்னவர்களுடைய காலத்திலே பார்க்கின்ற போது ஒரு குடும்பத்தினுடைய புகைப்படத்தை எடுக்கின்ற போது பாட்டி இருப்பா, அப்பப்பா 5 அடி, அப்பப்பா இருப்பார் கதிரையில், பாட்டி ஒரு 3 அடி இறக்கித்தான் நிற்பா.
16 பிள்ளைகளை பெற்று வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு கணவனும் மனைவியும் தோள் மேல் கை போட்டு கொண்டு புகைப்படம் எடுத்து சுவரிலே மாட்டுகின்ற அளவிற்கு நெருக்கம் இருந்தாலும் இன்றைக்கு குழந்தை செல்வம் என்பது இன்றைக்கு அவர்களுக்கு எட்டாத கனியாக இருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வியல் இன்றைக்கு கொண்டாட்டமாக போகிறதா என்பதைத்தான் இந்த மன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். காசிக்கு போனால் பிள்ளை என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஊசி போட்டாலும் பிள்ளை இல்லை என்று ஏங்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஈழத்தமிழினம் வாழ்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்வியல் மேம்பட்டு இருக்கிறதா என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது யாருடைய பிரச்சனை நதீஸ்? அவர்களுடைய பிரச்சனை. இல்ல, அது நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்னால் ஈழத்தமிழர்கள் இன்றைக்கு தமிழர்களுடன் குழந்தை தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய இனப்பரம்பல் என்பது ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக போராடி பல உயிர்களை தியாகம் செய்திருக்கக்கூடிய இனம். இன்றைக்கு நாளைக்கு இந்த இனத்தினுடைய இருப்பை யாருடைய கைகளிலே ஒப்படைக்கப் போகிறது என்கின்ற கேள்விக்கு இன்றைக்கு எங்களுடைய கேள்வி எழுகின்ற போது நாளைக்கு எங்களுடைய இனத்தினுடைய விருத்தி என்பது இல்லாமல் போகிறது என்று சொன்னால் நாளைக்கு எங்களுடைய உரிமைகளை போராடி பெறுவதற்கு நாங்கள் யாரிடம் கொடுத்து விட்டு நாங்கள் போகப் போகிறோம் என்கின்ற கேள்வி வருகின்ற போது இந்த இனம் இன்றைக்கு தன்னுடைய வாழ்வை கொண்டாடி மகிழ்கிறதா என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கடந்து விட்டு செல்கிறீர்கள். நாங்கள் இன்றைக்கு நீங்கள் குழந்தை பேறு குறைந்து கொண்டு போறோம் என்று சொன்னீர்கள். அது யாருடைய பிழை? கணவன் மனைவியினுடைய பிழை இல்லை. நாம் இருவர் என்று சொன்னோம். யோசித்து பாருங்கள் என்ன பிழை என்று சொன்னால். நான் சொல்லுகிறேன் அன்றைக்கு நாம் இருவர் என்று சொன்னோம், நமக்கு இருவர் என்று சொன்னோம். அதன் பிற்பாடு நாம் இருவர் என்றோம், நமக்கு ஒருவர் என்று சொன்னோம். இன்றைக்கு நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் என்று கணவனும் மனைவியின் கேட்கின்ற நிலையிலே இன்றைக்கு அவர்களுடைய அந்நியோன்யம் இருக்கிறது என்று சொன்னால் எங்கே அவர்களுடைய வாழ்வை மகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள் என்பதை இந்த மன்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நடுவர்களே. அடுத்த ஒரு விடயத்திற்கு வருகிறேன். காதலை நாங்கள் பார்க்கின்ற போது அன்றைக்கு காதல் என்பது யாயும் யாயும் யாராகியோரோ எந்த நொந்தையும் எவ்வளி அறிந்தும் நானும் நீயும் செம்புல பேர் போல் அன்புடைய நெஞ்சங்கள் கலந்தனவே என்று காதலை மிக அழகாக சொல்லி இருக்கக்கூடிய வாழ்வியலை கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழினம் இன்றைக்கு காதல் என்கின்ற ஒரு மாயைக்குள்ளும் சித்து விளையாட்டுக்குள்ளும் இன்றைக்கு மூழ்கி இருக்கிறது என்று சொன்னால் அது அவர்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தாலும் எதிர்காலத்திலே அது அந்த இனத்தினுடைய சாபக்கேடாகவும் அந்த இனத்தினுடைய வாழ்க்கைக்கும் அந்த வாழ்வியல் முறைமைக்கும் திண்டாட்டமாகத்தான் அமைகிறது என்று இன்றைக்கும் அவர்கள் கொண்டாடி மகிழ்கின்ற அளவிற்கு இன்றைக்கு காதல்கள் கிடையாது. அன்றைக்கு ஆட்டோவில் எழுதியிருந்தார்கள், பிதாச்சுதன் பரிசுத்தாவி காதல் ஒரு அசுத்தாவி என்று அன்றைக்கு ஆட்டோவிலே ஒரு வசனத்தை எழுதியிருந்தார்கள். நானும் அன்றைக்கு ஒரு ஆட்டோவிலே பார்த்தேன், ஓம் சக்தி பராசக்தி காதல் ஒரு தீய சக்தி என்று. பாதிக்கப்பட்டவர்கள் இப்படித்தான் எழுதுவார்கள். இப்படிப்பட்ட காதலினாலே நொந்து நூடில் சாயிருக்கக்கூடிய இனத்தினுடைய பிள்ளைகளாகவும் இன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழினம் இப்படி அவருடைய வாழ்வியலை கொண்டாடி மகிழ்கிறது என்பதை இந்த மன்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். தம்பி நதீஸ் அவர்கள் சில உண்மைகளை இங்கே போட்டுரைத்து விட்டு போனார். அரசியலிலே நாங்கள் இன்றைக்கு அனாதைகளாக இருக்கிறோம் என்று சொன்னார். இந்த சுய பொருளாதாரம் அல்லது தற்சார்பு பொருளாதாரம் தமிழர்களிடையே நலிவடைந்து போய்விட்டது என்று சொன்னார். குழந்தை செல்வங்கள் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னார். இந்த காதல் வற்றி போய்விட்டது என்று சொன்னார். நான் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இன்றைக்கு இந்த குழந்தை செல்வங்கள் ஏன் இல்லை என்று சொல்லி. ஒரு காலத்திலே வாழ்ந்த இந்த தமிழினம் தன்னுடைய ஆரோக்கியத்திலே கவனமாக இருந்துச்சு, தான் உண்ட உணவுகளிலே மிக கவனமாக இருந்துச்சு. அதனாலே அதனுடைய ஆரோக்கியம் சரியாக இருந்ததால் அதனுடைய உற்பத்திகளும் சரியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் பெரும்பான்மையானது நஞ்சாகத்தான் இருக்குது. அதனால் நாங்கள் வீரியம் இழந்த ஒரு இனமாக இன்றைக்கு உலகமே அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் அந்த குழந்தை பேர் இல்லாமல் போயிருக்கிறது என்று சொல்லி சில ஆய்வுகள் சொல்லுகின்றன. அப்போ தம்பி கேட்ட இந்த 4 கேள்விகள், அப்போ இப்படியான நிலையிலே எப்படி கொண்டாட முடியும், நாங்கள் கொண்டாடலாமா, ஏனோ தானோ என்று வாழ்வை கழித்து விட்டுத்தான் போக வேண்டும் என்ற தொனியிலே பேசி அமர்ந்திருக்கிறார். இவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்வதற்காக தம்பி உஷாந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். உலகெங்கும் பறந்து வாழ்கிற ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்கிறேன். பேரன்புக்குரிய பட்டிமன்ற உலகினுடைய முடிசூடா மன்னர், சிந்தனை சிப்பி, குப்பி, போர்க்குணம் கொண்ட போர்வாள் எங்கள் அண்ணன் சித்தன் அவர்களே, அன்புக்குரிய நண்பர்களே, தொலைக்காட்சி வாயிலாக நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேய நெஞ்சங்களே, இந்த எதிர்த்தரப்பில் இருந்து நதீஸ் அவர்கள் பேசிவிட்டு போனார். அவரையும் அவரோடு சேர்ந்திருக்கிற மூவரையும் பார்க்கிற போது பயமாக இருக்கிறது. சீனாவிலே புதிய ஒரு வைரஸ் ஒன்று இப்போது பரவுவதாக செய்தி கேள்விப்பட்டோம். அதைவிட மோசமானவர்கள் இந்த 3 பேரும் என்பதை இந்த மன்று முதலிலே மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால்
நதீஸ் வந்தார். அன்றைக்கெல்லாம் தாத்தா இருந்தார், பாட்டி அங்காளே இருந்தார். இன்றைய கட்டிப்பிடிச்சோம் நிக்கணும். ஏன்? தனக்கு கட்டிப்பிடிக்க ஒரு ஆள் இல்லை என்ற கவலை. குழந்தை பிறப்பு குறைகிறது, அதனாலே உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்றைக்கு நாங்கள் பேசுகிற விஷயம் என்ன என்பது தொடர்பிலே தெளிவான சிந்தனை ஒன்று தேவை. இன்றைக்கு காலையிலே தைத்திருநாள் வந்திருக்கிறது. பொங்கல் பொங்கி சாப்பிடாமல் இங்கே வந்திருக்கிறார்களா? மயக்கம் என்பது 2 வகையில் இருக்கிறது நடுவர் அவர்களே. உண்ட மயக்கம் இருக்கிறது, போதையினுடைய மயக்கம் இருக்கிறது. நதீஸுக்கு எந்த மயக்கம் என்று நீங்கள் சரியாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் பிற்போக்குத்தனம், அப்படி அப்படி அப்படி. எதப்பா அப்படி? இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இனம் எப்படியெல்லாம் அழிக்கப்பட முடியாதோ அப்படியெல்லாம் அழித்து விட்டார்கள். அந்த இனம் அங்கிருந்து மீண்டு வந்து இன்றைக்கு எத்தனை சாதனைகள் செய்கிறது நடுவர் அவர்களே. இதையெல்லாம் கொண்டாடப்படக்கூடாதவையா? அப்படி இருந்தோம், அப்படி நடக்கிறது, இதை மட்டுமே சொல்லி நாங்கள் எப்போவுமே பிற்போக்குத்தனமாக சிந்திக்க வேண்டும் என்கிற இந்த மடமைத்தனமான சிந்தனைகள் இந்த 3 பேரை போல இருக்கக்கூடிய, அதை கேட்டிருக்கக்கூடிய மிச்ச எல்லோருமே திருந்தி வர வேண்டும். சிந்தித்து பாருங்கள். இங்கே இருந்து ஒரு சிறுமி இந்தியாவுக்கு போய் தன்னுடைய திறமைகளை நிரூபித்து இப்போது ஐரோப்பிய தேசத்தில் இருக்கிறாள், கில்மிஷ். இன்றைக்கு மீள ஒரு சிறுமி பிரியங்காவாக போய் தென்னிந்திய தொலைக்காட்சியில் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மண் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தன் உடல் வளத்தால் இந்த மண்ணுக்கும் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் பெருமை சேர்ப்பேன் என்று சென்று வந்த புஷாந்தன் உலகரங்கிலே பேர் பெறக்கூடிய வகையிலே தன்னுடைய பெயரை நிறுத்தி இருக்கிறார். புஷாந்தன் இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் நிரூபிப்பேன். நல்லது. இந்த கிரிக்கெட் அணியிலே யாருமே இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற போது வியாஸ்காந்த் போனான். தனியே இங்க மாத்திரமல்ல, எல்லா தேசங்களிலும் அவன் கொடி கட்டி பறந்தான். அவனை தொடர்ந்து இன்னும் 3 தம்பிகள் இப்போது ஸ்ரீலங்காவினுடைய ஏத்தர அணியிலே தங்களுடைய திறமைகளை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் கொண்டாடப்பட முடியாதவர்களா? இந்த இனம் கொண்டாடப்பட முடியாத இனமா நடுவர் அவர்களே? இன்றைக்கு வாழுகிற இடம் இந்த மண். ஈழத்தமிழர்கள் இந்த மண்ணில் மாத்திரமல்ல, எந்த மண்ணில் வாழ்ந்தாலும் அங்கே இந்த விஷயங்களை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அதை செய்வதற்கு தடை, இதை செய்வதற்கு தடை என்றெல்லாம் இருக்கிறது. இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஏதிலிகளாக விடப்பட்டு விட்டோம் என்று. இந்த மக்கள் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை புதிதாக தேர்வு செய்தார்கள். இருந்து பாருங்கள், அந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த தையிட்டு விகாரையை மீட்டெடுப்பார்கள். கடலுக்குள்ளே வரக்கூடிய அந்நிய படகுகளை எல்லாம் தடுத்து நிறுத்துவார்கள். அண்மையில் ஒரு வாகனத்தை பிடித்து கல்லை பிடித்திருக்கிறார்கள். கனிய மண்ணை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்வார்கள். நாங்கள் அபலப்பட்ட இனம் கிடையாது, நாடாளுமன்றத்திலெல்லாம் வித்தியாசம் காட்டுவோம். இந்த இனம் அபலப்பட்ட இனம் கிடையாது, தனித்து விடப்பட்ட இனம் கிடையாது, அதெல்லாம் அவர்கள் செய்வார்கள். இப்படியெல்லாம் செய்கிற போது இந்த இனம் கொண்டாடப்படக்கூடிய இனம். இன்றைக்கெல்லாம் சந்தோஷமாக பொங்கல் உண்டு விட்டு நாங்கள் பேசுகிறோம் கிடையாதா? இதற்கு பிறகு நாங்கள் வெல்வெட்டி துறையில் எத்தனை 1000 பேர் ஒரு குறுகிய நிலப்பரப்பில் இருந்து அந்த பிரம்மாண்டமான பட்ட போட்டியை பார்க்க போகிறோம். அப்படியெல்லாம் கொண்டாடுவதற்கு எத்தனையோ விடயங்கள் இருக்கிற போது இல்லை இல்லை நாங்க கொண்டாட மாட்டோம், இது எப்பவுமே பிற்போக்குத்தனம், நாங்க அப்படி ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களை போன்றவர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள் என்பதை இந்த மன்று புரிந்து கொள்ள வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இலக்கு பார்த்து அம்பை விட்டிருக்கிறார் நதீஸுக்கு தம்பி உசாந்தன் அவர்கள். உண்மையிலே அவர் சில விடயங்களை சொல்லியிருந்தார். இப்போ தம்பி சொல்லுகின்ற பொழுது நானே மயக்கமுட்டுத்தான் போனேன், நாங்கள் எல்லாம் நலிவடைந்து போய்விட்டோம், எல்லாம் முடிந்து விட்டது என்று. ஆனால் தம்பி அவர்கள் சில விடயத்தை சொல்லிவிட்டு போனார். ஒரு காலத்திலே அடித்து நொறுக்கி மண்ணோடு மண்ணாக போட்டுவிட்ட தமிழன் இன்றைக்கு எழுந்து பெரிய ஆலமரமாக நிற்கிறான். இன்றைக்கு எத்தனையோ விளையாட்டுத் துறைகளிலே, இசைத்துறைகள், கலைத்துறைகளிலே இன்று ஈழத்திலே இருந்து தமிழ் சிறுமிகள், இளைஞர்கள் எல்லோரும் சாதித்து கொண்டிருக்கிறார். எல்லாம் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அரசியலிலும் ஸ்திரமாகத்தான் நிற்கிறார்கள். அருமையான 2 உதாரணங்களை சொன்னார். ஒரு மணலை பிடித்திருக்கிறார்கள், கடலிலே வருகிற கப்பல்களை எல்லாம் தடுத்து நிறுத்தப் போகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை, தம்பி உசாந்தன் சொன்னார். தன்னுடைய பெயரிலே சேர்ந்த ஒரு பெயரையும் சொன்னார், புசாந்தன் என்று ஒரு பெயரையும் சொன்னார். இவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தம்பி ஜீவானந்தன் அவர்கள் ஒரு அதிரடியான பதிலை வழங்குவார் என்று நான் அவரை அன்போடு அழைக்கிறேன். உலகெங்கிலும் பறந்து வாழுகின்ற ஐபிசி தமிழ் நேயர் சொந்தங்கள், இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக வீற்றிருக்கின்ற நடுவர் பெருந்தகையவர்கள், அன்பான சகோதரர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் உழவர் திருநாளாம் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களோடு வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று ஒரு அருமையான தலைப்பினை தந்திருக்கின்றார்கள். ஈழத்தமிழர்கள் தமது வாழ்வினை கொண்டாடி மகிழ்கின்றார்களா அல்லது திண்டாடி கழிக்கின்றார்களா என்ற அடிப்படையில் இன்றைய இந்த கருத்து பரிமாற்றம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நவீன உலகத்திலே
வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவசரமான உலகத்திலே அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் எவ்வாறு ஈழத்தமிழர்கள் தங்களுடைய வாழ்வியலை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடி கழிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எல்லோருமே நொந்து நூடில்ஸால் போயிருக்கிறார்கள். நடுவர் ஐயா அவர்களே, யதார்த்தமான வாழ்வியலை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப இந்த காதல் என்று இருக்கின்றது, அன்பு இருக்கின்றது. ஒரு காலம் இருந்தது, அன்பு காதல் எல்லாம் சரியான முறையில் இருந்தது. அந்த அன்பு என்று அன்பை கொஞ்சம் கூட்டி கொடுங்க கொண்டு சொல்ற அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். அன்பு எங்க இருக்கின்றது? இல்ல, அது ஒரு வாரம் ஓட்டலாம். இவன் மனுஷி கேட்பா, சஜீவனை பார்த்து கேட்பான், அப்பா சாரி வடிவா இருக்கா, சூப்பர் சாரி, ஏன் சஜீவன் சொன்னது சரியில்லாட்டிக்கும் நல்லா இருக்கா சொல்லியிருக்கு, ஏன் சொல்லியிருக்குது, அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டலாம். அந்த ஒரு வாரத்தை ஓட்டுவதற்காகத்தான் அன்பு இருக்கின்றது. கல்யாணத்தை பாருங்க, இந்த கல்யாணத்தில் ஒரு காலம் கல்யாணத்தில் ஒரு பக்குவம் இருந்தது, ஒரு பணிவு இருந்தது, ஒருதற்குரிய சடங்கு சம்பிரதாயங்கள் சரியான முறையில் இருந்தது. ஆனால் இப்போ கல்யாணம் அப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏனெண்டா இப்போ அந்த வெளியில் சூட் எடுக்கிறது, வெளியில் ஃபோட்டோ எடுக்கிறது பெரிய ஃபேஷன் ஆகி போச்சு. அப்போ அண்டை கொண்டு பார்த்தால் கேமராக்காரன் மாப்பிள்ளை ஓம்பில் அங்கே இருக்குது, கேமரா எதிர் திசையில் வச்சிருக்கிறான். ஃபோட்டோகிராஃபன் ஒரு லூசனாக இருப்பணும். என்ன பார்த்தா பக்கத்தில் குதிரை இருக்குது, குதிரைன்ற கண்ணில் இவேண்ட இமேஜ் சரிக்குதான், சூம் பண்ணி எடுக்கிறாராம். அண்டே குதிரைன்ற மூட் சரியில்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க. நிலைமை என்ன அப்படி நிலை. இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விருகின்ற நடுவர் ஐயா அவர்களை, இந்த கனியாலம் முடிச்சா பிறகு கனிமூன் போறாங்க நிறைய பேர் இருக்கிறான். கனிமூன் போறது, கனிமூனுக்கு எத்தனை பேர் போகணும்? 2 பேர் தான் போகணும். அண்டைக்கு கல்யாணம் நடந்து 7 பேர் போயிடும். 7 சோடிகளா இல்ல 7 பேர். அதுல 2 பேர் மாப்பிள்ளை ஒன்பது, சரி 3 பேர் கமராக்காரன், 2 பேர் லைட்டு பிடிக்கிறார்கள். இந்த நிலைமைக்கு எங்களுடைய பண்பாடும் எங்களுடைய மகிழ்ச்சியும் தள்ளவிட்டிருக்கின்றது. பாருங்க, இந்த 2K கிட்ஸ் இருக்கிறார்கள். அன்றைக்கு நான் இந்த வயல்வெளி ரோட்டால போனான் நடுவர் ஐயா அவர்களை, ஒரு 25 படிகங்கள், காதில் அதோடு தலையில டை, காட்சட்டையும் போட்டுக்கொண்டு எங்களால் எவ்வளவு தூரம் தீய வார்த்தைகளை பேச முடியுமோ அத்தனை வார்த்தைகளையும் பேசிக்கொண்டு கும்பல்ல கோவிந்தா கத்திக்கொண்டு போகிறார்கள். இவர்களை எல்லாம் பெற்றவர்கள் இன்று மகிழ்ச்சிகரமாக வாழ முடியுமா என்றால் இல்லை. திண்டாடி 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 தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நடுவர் ஐயா அவர்கள். அன்றைக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த எங்களுடைய வாகனங்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இந்த போலீஸ்காரன் மறுப்பினம், எங்க வேணாலும் போலீஸ்காரன் மறுப்பினம். அப்போ அன்றைக்கு நைட் டியூட்டியில் சரியா 1 மணி இருக்கும் போயிருக்கிறார். அப்போ 1 மணி இருந்துன்னா ஒரு ஆள் செத்து போச்சு, சவப்பட்டிக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆள் காரில் கொண்டு இருந்தது, இடையில கார் பிரேக் டவுன் ஆயிட்டு இந்த ஆள் என்ன செய்யிச்சு, தரையில பெட்டியை கொண்டு நடந்து போயிருக்கு. அப்போ போலீஸ்காரன் பார்த்து நினைச்சான், இவன்கிட்ட ஏதோ பெருசா இருக்குது, கறக்கலாம் நினைச்சு, இஞ்சவா நெல் எங்க போறாண்டு, எங்க போற இஞ்சவா என்னன்னு கேட்டிருக்கிறான். அவன் சொன்னானாம், நாசுகா புதைச்ச இடத்துல புழுக்கம் தாங்கல, அதான் வேற இடத்த படம் எழுதி போறேன், புதைச்ச இடத்துல புழுக்கம் தாங்கல, அதான் வேறு இடம் நோக்கி போறேன். மயக்கம் போட்டு விழுந்த போலீஸ்காரன் 3 நாள் ஆச்சு எழும்புறதுக்கு. இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய மக்களுடைய வாழ்வில் ஏதோ ஒரு ஓட்டம், விடிஞ்சா ஓட்டம், பொழுதுபட்ட ஓட்டம், இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா படிப்பு 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 படிப்பு, டியூஷன் டியூஷன் டியூஷன். ஆனால் வீட்டை படிக்கிறதோ பிள்ளை என்றால் வீட்டை படிக்கிறீர்கள். அப்ப இப்படியானதொரு சூழ்நிலையில நாங்கள் அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எப்படி இவர்களால் மாத்திரம் எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் மகிழ்ச்சிகரமாக கொண்டாத்திரம் என்று சொல்லலாம் என்று நான் இவர்களிடத்தில் கேள்வி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைக்கு அன்பு வற்றி போய்விட்டது என்று சொன்னார். ஒரு காலத்திலே அன்பு அதிகமாக இருந்தது, அன்பினாலே தான் எல்லோரும் இணைந்து வாழ்ந்தார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த அன்பு வற்றி போய்விட்டது, குறைந்து போய்விட்டது என்று சொன்னார். அவட ஒரு காத்திரமான விஷயத்தை சொன்னார். இன்றைக்கு படிப்பு என்ற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு இன்றைக்கு பல பிள்ளைகளை பலர் பிழிந்தெடுக்கிறார்கள். அப்படி பிழிந்தெடுக்கப்படுற இந்த பிள்ளைகள் இருக்கின்ற அந்த வீடு, அந்த சமூகம், அந்த வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்குமா? இல்லை, திண்டாட்டமாக தான் இருக்குன்னு சொன்னார். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். இன்றைய இளைஞர்கள், எல்லோரையும் குறிப்பிடவில்லை, பெரும்பான்மையானவர்கள் என்று மனவருத்தத்தோடு சொல்கிறோம், பெரும்பான்மையானவர்கள் இன்றைக்கு
நவீனமயப்படுத்தலுக்கு ஆளாகி இப்படி வாழ்கிறது தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு மிகவும் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே வீதியாலே சிலவளை போக முடியாது. ஒரு ஒரு 10 அடி பாதையிலே 9 அடிக்கு நிற்பார்கள். நாங்கள்லாம் விலத்தி போக வேண்டும். கேள்வி கேட்டால் சண்டை தொடங்கிவிடும். அதனால் பலர் விலத்தி போகிறார்கள். அப்போ இப்படியான நிலைமைகள் இருக்கின்ற பொழுது எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும், கொண்டாடி வாழ முடியும் என்று ஒரு கேள்வியை கேட்டார். திண்டாட்டம் தானே என்று சொல்லிவிட்டு போனார்.